ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் அது வந்து புரியும். ஸோ இது அதோட கன்யூஷன் தான் அது. ஸோ ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ ஸ்டிக்கர் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டிக்கர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதாவது ஃபோன் செட்டிங்ஸ், சம்டைம் ஃபோன் செட்டிங்ஸ் சொல்லும்போது இந்த செட்டிங் ஐக்கான் அந்த மாதிரி பாருங்கள், அந்த செட்டிங் ஐக்கான் ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் கஸ்டமைஸாக உங்களுக்கு என்ன வேணும்னாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் வந்து நான் ஒரு வீடியோக்கு தேவைன்னா செட்டிங் எடுத்து வச்சுப்பேன். ஸோ ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையாவே ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைபர், இப்போ ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பாருங்கள், ஜஸ்ட் வந்து ஃபாலோ அப்படிங்கிறதுனா கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு ப்ளே ஆகும்போது உங்களுக்கு இப்படி தான் ப்ளே ஆகும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு எங்கள் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி, சப்போஸ் நீங்கள் ஒரு பர்த்டே ரெடி பண்ணுறீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக அதை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஒரு ஆரோ கட்டுறது பாருங்கள், இந்த கூகுள் இதெல்லாம் நான் நிறைய தடவை பண்ணியிருப்பேன். ஸோ இதான் இப்படி தான் நான் பண்ணுறேன். ஸோ இப்படி வச்சுட்டேன்னா இது வந்து கூகுளில் நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த இதுக்குள்ளே வந்து நான் டெக்ஸ்ட்டை வச்சுக்குவேன். உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நார்மல் ஃபாண்ட், ரோபோட் மீடியம் தான் நான் நார்மல் ஃபாண்ட்டு. அண்ட் பார்டர்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். லேபிள் ஷேடோவுமே நான் வந்து இந்த கலர் மேக்கில், டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒயிட் கலர் வச்சுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஃபாண்ட் கலர் வந்து பிளாக்கில் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிங்கன்னா இப்போ டைப் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக சுருக்கி வச்சுக்கலாம். இருங்க உங்களை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது நான் கொஞ்சம் சின்னதாக சுருக்கிட்டு, ஸோ ஜஸ்ட் நான் ஹச் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து இதை வந்து ஹாப்பி பர்த்டே, இப்போ நான் வந்து இதை வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் கூட நம்ம ஃபோனில் இருக்க இமேஜில் நம்ம நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் தாராளமாக இப்போ வந்து அந்த மணி அப்படிங்கிறத மாதிரி பாருங்கள். ஸோ இப்படி ஆட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணால் கஸ்டமைஸாக நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதையுமே இன்னும் அனிமேஷனில் வந்து கொடுக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அனிமேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே அதாவது ஜூம் இன்னு இந்த மாதிரி நிறையா வந்து அனிமேஷன்ஸ் இருக்கும். மேலேருந்து வரணுமா, கீழேருந்து வரணுமா, இல்லை சுற்றிட்டு வரணுமா, அந்த மாதிரி நிறையா இருக்கும். என்ன அவுட்டர் லோப்னு இருக்கும். ஸோ ஒன்று வச்சு பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டூல் வந்து பிப் டூல். ஸோ இந்த பிப் டூலுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான, அதாவது மெயின் டூல். அதனால் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து இந்த பிப் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ ஒன்றா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுறேன். ஸோ ஓகே, இதை சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த பிப் டூல் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டாவது லேயர், அதாவது இப்போ ஒரு வீடியோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் இத்தனை வீடியோ எடுத்து தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ், இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு இவ்வளோ வீடியோ எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை விடுங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் பிப் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா 2 வீடியோ வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகும். ஸோ வந்து இதுக்கு வந்து இது தேவைப்படாது. பட் நீங்கள் வேறு ஏதாவது எடிட் பண்ணும்போது சில வாட்டி நான் கமெண்ட்ஸ்லாம் இப்படி தான் வச்சுருப்பேன். கமெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததெல்லாம் இப்படி தான் வச்சுருப்பேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோவுமே நான் நிறைய வீடியோஸில் வந்து டபுள் வீடியோ வந்து வச்சுருப்பேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த பிப் அப்படி ஐக்கான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் லேயர், அதாவது ஒரு வீடியோக்கோ ஒரு ஃபோட்டோக்கோ மேலே இன்னொரு ஃபோட்டோவோ இன்னொரு வீடியோவோ வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதாங்க இது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஐக்கான், முக்கியமான டூல். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பீட். ஸோ இந்த ஸ்பீட் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா வீடியோக்கும் சூட்டபிளான, அதாவது அவங்க நீங்கள் பேசுனது இல்லை நீங்கள் வீடியோ எடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேணும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்கன்னா டபுள் டிக். ஸோ இந்த டபுள் டிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா அப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த அப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும், அதாவது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரே ஸ்பீடாக சொல்லி வந்து கொடுக்கும். இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணல அப்படிங்கும்போது ஒரே வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை வந்து ஒரு பாட்டுக்கு மட்டும் வேணும்னா இந்த சிங்கிள் டிக் அப்படிங்கிறது இந்த கார்னர் இருக்குது, இந்த சைடு இருக்க பாருங்கள். ஸோ இந்த சைடு இருக்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நண்பா, உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து நீங்கள் டைம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பிஜி. ஸோ பிஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிற சொல்கிறது தான். ஸோ பேக்ரவுண்ட் வந்து உங்கள் வீடியோ, ஸோ யூடியூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16:16:9 தான் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோக்கு அப்லோட் பண்ணுறது. இந்த ஆங்கிளில் அண்ட் போய்ட்ரேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா 9:16 அப்படிங்கிற இந்த டிக்டாக் ஐக்கனோட இருக்குது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ
எஸ், இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து வீடியோவுக்கு. ஸோ இது ரெண்டும் தான். ஸோ ஓகேங்களா. அடுத்து கலர் அப்படின்னா இப்போ பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே உங்கள் வீடியோக்கு மேலே ஒரு பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி பேக்ரவுண்ட் அப்படிங்க சூஸ் பண்ணி, இல்லை நீங்கள் வேறு எது வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நேச்சுரல் இமேஜ் இருக்கும், இது பிளர் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு கலராக டிசைனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் முன்னாடி மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஸோ இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற அந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்ட் டூலை யூஸ் பண்ணி தான், ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரெக்கார்ட் டூலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோவுக்கு மேலே பேச முடியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்துடணும். அதுக்கப்புறம் எடுத்த வீடியோவை இந்த ஆப்புக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு, இந்த ஆப்புக்குள்ளே வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் ஐக்கானை வச்சு இந்த ரெக்கார்ட் ஆப் ஒரு டச் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வரும். கீழே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கீழே ரெக்கார்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் வந்து அதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி எப்படி அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா, அப்படின்னா ரெக்கார்ட் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ அதை என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ இப்படி வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து மைக் போட்டிருக்கனால ரெண்டுமே எனக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியும். யூடியூப்பில் பொறுத்தவரை அப்படி தான் வந்து நீங்கள் வீடியோஸுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ வந்து இந்த ஆப்பில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ எடுத்துடணும். வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஆப்புக்குள்ளே வந்து அந்த வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டேப் பண்ணி, அதாவது நான் பண்ண மாதிரி பண்ணிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த வீடியோவோட அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து வால்யூம். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாங்கு இல்லை இந்த மாதிரி பேசின ஆடியோ வந்து, இப்போ நீங்கள் பேசின ஆடியோ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பேசின ஆடியோ தான். ஜஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த வால்யூமை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்து 100ல் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரூ 100ல் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பேசுகிற ஆடியோ வந்து கம்மியாக தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். அதாவது ஸ்லோவாக தான் நான் சொல்கிறேன், சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த 200ல் வைக்கும்போது நீங்கள் பேசின ஆடியோ வந்து டபுளாக கேட்கறதுக்கு டபுளாக கேட்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வச்சுக்கோங்க. வால்யூம் கம்மியாக இருக்குது நிறையா கம்ப்ளைண்ட் வரும். ஸோ வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 100லேருந்து 200 ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ரொட்டேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்படி உங்கள் வீடியோவை ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் இன்னொரு ஐக்கான் இருக்குது, ஃப்ளிப். ஸோ அந்த ஃப்ளிப் ஐக்கான் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ரைட்டில் உட்காந்தா லெஃப்ட்டில் இருக்க மாதிரி, நான் லெஃப்ட்டில் உட்காந்தா ரைட்டில். ஸோ இதுமாரி உங்களுக்கு வீடியோவுக்கு எப்படி, அதாவது உங்கள் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வீடியோவை. ஸோ ஓகே. இந்த இதில் வந்து லாஸ்ட்டான ஐக்கான் லாஸ்ட் டூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட் டூல் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டூல் வந்து கிராப். ஸோ உங்கள் வீடியோ வந்து சைடில் ஏதாவது தேவையில்லாத வீடியோ சீன்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி கிராப் பண்ணி ஏதாவது லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணி வந்து வச்சுக்கலாங்க. ஸோ எது மட்டும் தேவையோ, இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் மட்டும் தேவைன்னா நான் ஃபேஸை மட்டும், இந்த மாதிரி நான் பேசுகிற மட்டும் தேவைன்னா நான் பேசுகிற மட்டும் இப்படி செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ரேஷியோ இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஓகேங்க. இது வந்து நான் வந்து கரெக்டானதை வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டானது வைக்கிறதுக்கு வந்து கிராப்பில் போய்ட்டு நான் வந்து இதில் வந்து 3:60 இதுதான் கரெக்டான ரேஷியோ. இது யூடியூப்பை பொறுத்ததுக்கு. ஸோ அவ்வளோதாங்க ஐகான்ஸ். ஸோ நம்ம வந்து எல்லா ஐக்கானையுமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனை இல்லை, எல்லா ஐக்கானும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இவ்வளோ தாங்க. வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.